பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களை நிரப்புவதாக. ஏசாயா 43:19 இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். அருமையானவர்களே, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் புதிய காரியங்களை செய்கிறேன். புதிய காரியங்கள் இதுவரைக்கும் வாழ்க்கையில் நடந்த எல்லா பழையசை மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இப்போ இதுல நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, நம்ம மனசும் நம்ம சிந்தையும் புதிதாக மாறணுமா. உங்க மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாங்கள். நம்ம மனசுல சில பழைய ஏமாற்றம், பழைய தோல்வி, பழைய அனுபவங்களோடு வாழ்றதுனால்தான் இங்க எபிரேயர் 9 சொல்றாரு, மனசாட்சியில செத்த கிரியைகளுக்கு நீங்களாக முடியும். எபேசியர் 5 படிக்கும்போது கண்ணியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல். அப்போ நம்ம தான் முடிவு பண்ணணும், இது செஞ்சா பக்தி வரும், இது செஞ்சா விசுவாசம் வரும், இது செஞ்சா நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். நீங்க நியாயாதிபதி புத்தகம் 6 படிக்கும் போது அங்க கிதியோன் வாழ்க்கையில போய் பேசுறாரு. பராக்கிரமசாலியே கர்த்தரோடு இருக்கார் சொல்லும் போது அவன் நம்ப முடியல, கர்த்தர் எங்களோடு இருந்தா ஏன் இந்த பிரச்சனை. அப்போ ஆண்டவரோட ஆட்டிடியூட்ஸை மாத்துறார், அவரோட சிந்தை எண்ணங்களை மாத்துறார். உனக்கு இருக்க இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிற கர்த்தர் நான் தானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு பல விசுவாசமான வார்த்தைகளை, நம்பகமான வார்த்தைகளை சொல்லி அவனை உருவாக்குற தேவன் அவனை உருவாக்க ஆரம்பித்தார். தேவ மக்களே, நம்மை உருவாக்குற கர்த்தர் நம்ம வாழ்விலே இல்லாதவைகளை அவர் சொல்வதில்லை, முடியாததை சொல்வதில்லை. நம்மளால முடியும் என்பதை அறிந்த தேவன் தான் நான் சகலத்தையும் புதிதாக்குற கர்த்தர் அல்லவா. இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். எப்படி செய்வேன்? நான் வனாந்தரத்திலே ஒரு வழி, வனாந்தரத்திலே வழி எப்படி போகுதுன்னு தெரியாது, அதுல நான் ஒரு வழியும், அவாந்திர வழியில அங்க தண்ணியே நிற்காத ஒரு இடத்துல அன்னிலேஷன் பிளேஸ்ல நான் ஆறுகள் ஓடும்படி அங்க நான் செய்யவேன். அப்ப இறைவனால முடியாத காரியம் ஒண்ணு இல்லை. நம்ம வாழ்வில் எப்பெல்லாம் முடியல நிக்கிறோமோ அங்க நம்ம வாழ்வில் எதுவுமே செய்ய முடியாது. என்ன ஒருவர் இருக்கிறார், என்னை அவர் பலப்படுத்துவார். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு 4 நீங்க 13 படிச்சு பார்த்தீங்கன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அப்போ அவர் தான் நம்ம ஆக்டிவேட் பண்றவர், நம்ம உருவாக்குறவர், நம்ம செயல்படுத்துகிறவர். நம்ம சம்பித்தோ, உட்கார்ந்தோ, அழுதோ, குறை பேசியோ, முடியாது என்று முடிவுக்கு வந்தோ யாருக்கு எந்த புண்ணியம் இல்லை. அம்மாவா பேதுரு சொல்றாரு, அந்த காற்று கடலும் கொந்தளிக்கும் போது இயேசு கடல் மேல் நடந்து வரும்பொழுது, இது மத்தேயு சுவிசேஷம் 14 நீங்க 28-29 படிக்கும்போது கடல் மேல் நடந்து வர்றாரு. அப்ப எல்லாம் அழுகிறான், ஐயோ ஒரு கத்தும் போது ஆவேசம், ஒருவேளை பேயா இருக்குமோ கத்துறாங்க. அப்ப ஆன்சர் நான் தான் அப்படின்னாரு. நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தர் சொல்றா, நீரே ஆனால் இந்த கடல் எனக்கு உத்து வரலும். ஒரே வார்த்தை சொல்றாரு, வா அப்படின்ற. அப்ப ஆண்டவர் முடியாது, சாத்தியவர் சொல்றது இல்ல. யாருக்கு வாழ்க்கையில புது காரியம் நடக்க நினைக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் அழைக்கிற வா. பேதுரு பாருங்க, இயேசுவை போல கடலில் நடப்பதற்கு மோசேதான் நடந்தான். எப்பொழுது? இயேசுவை பார்க்கிற வரைக்கும். நம்ம வாழ்வில் எப்போ புது காரியம் நடக்குதுன்னா, நம்ம இயேசுவையே பார்க்கணும். உலகத்தை திரும்பி பாருங்க, உலகத்துல பல கொந்தளிப்பு இருக்கும், பல பாடுகள் இருக்கும், பல பாவங்கள் இருக்கும், பல அவநம்பிக்கைகள் இருக்கும். இதை பார்த்தவங்க தான் நிறைய பேர் புதுசு இல்லை, அவங்க வாழ்க்கையில மாற்றங்கள் இல்லாத நிலையா இருக்கிறாங்க. இயேசுவை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்து அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். நீங்கள் பிரகாசம் அடையணுமா, வெக்கப்பட்டு போகாம இருக்கணுமா, லுக் அப்பான் ஜீசஸ், நீ இயேசுவையை நோக்கி பார்க்கிற அந்த உன்னத அனுபவம் தான் உன் வாழ்க்கையில புதியவைகளை அது செய்யக்கூடியதாக மாறுகிறது. பிரச்சனையை பார்க்கறது நிறுத்துவோம், கஷ்டங்களை பார்க்க நிறுத்துவோம். கஷ்டம்தான், கடினம் தான், அது நம்மளை தொந்தரவு, நம்மளை வேகப்படுத்தும், அவசரப்படுத்தும். ஆனாலும் நம்மை ரட்சித்த இறைவனை நோக்கி பாருங்கள். நீங்க எந்த நிலைமையில், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குற கர்த்தர், புதிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வேன். இப்போதே அது தோன்றும். எப்போ நம்ம மண்ணில சில பழைய குப்பை கூழெல்லாம் தூக்கி எறிந்து ஒரு புது மனுஷனாய், ஒரு புது மனுஷியாய், ஒரு புதிய சிந்தையோடு முயற்சிப்போம். ஆண்டவரே எங்கள் உதவி செய்ய கெஞ்சுவோம். அவர் பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். இந்த வேத வசனத்தின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.